ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான கொத்தமல்லி துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 4 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை சேர்க்க போகிறேன். அதுக்கு இந்த 3 பச்சை மிளகாய் காரம் கரெக்டாக இருக்கும். இதுவே ஒரு கட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 8லேருந்து 10 மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் பொன்னிறமாக ஆகிடுச்சு, பச்சை மிளகாலாமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 2 பெத்தை தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த கொத்தமல்லி இலைகள் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு சுருங்கி வந்துடுச்சுன்னா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் கூட இல்லை, இப்போவே நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே இந்த அளவுள்ள புளியை சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணாமல் கடைசியாக கொஞ்சமாக பச்சை வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை சூடான சாதத்தில் கொஞ்சமாக சேர்த்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடில் அடுத்த தடவை கொத்தமல்லி துவையல் அரைச்சி இதே மாதிரி பச்சை வெங்காயமும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சைடிஷ் கூட கண்டிப்பாக தேவையப்படாது. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரைஸுன்ட்டு இல்லை, ஆனியன் தோசைக்கும் இந்த துவையல் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.